வடக்கினையும் தெற்கினையும் நட்பினால் இணைத்த உங்களது பயணம் இனிதாக அமையட்டும். இங்க பாத்தீங்கன்னா அழகா புகையிரத நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா எழுதியிருக்காங்க. ஜாஃப்னா பப்ளிக் லைப்ரரி. நீங்க லைப்ரரிக்குள்ள வந்தோன்னா அழகா ஒரு திருவள்ளுவர் சிலை ஒன்று நீங்க பார்க்கலாம். So why should somebody see Jaffna? The history, the landscape, it's very nice everywhere. It's very green. The people are so kind. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலங்கை யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா ஸ்ரீலங்காவில் இருக்கும். சோப்போன் ராமநாதன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். What about Jaffna? You like the Tamil culture and everything here? Yeah, of course, it's very different from the rest of Sri Lanka. It's more urban, more activities. So, அழகா நன்றி சொல்றாங்க. Maybe one more time you can say, Nandri. Nandri, okay. chatwithKC, chatwithKC சிதம்பரம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலங்கை யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா ஸ்ரீலங்காவில் இருக்கும். முல்லைவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவு தூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமும் இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் நான் இங்கே உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். சோப்போன் ராமநாதன் அவங்களுடைய சிலை இதில் அழகாக எழுதியிருக்கு. மாபெரும் தேசிய தலைவரும் சைவ பெருவள்ளலாரும் கல்விமானும் வட இலங்கையில் பல்கலைக்கழகம் நிறுவும் எண்ணத்தை உருவாக்கியவரும் ஆவார். சோப்போன் ராமநாதன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். புதுசன நூலகம் யாழ்ப்பாணம் பப்ளிக் லைப்ரரி ஒரு ஜாஃப்னா பப்ளிக் லைப்ரரி. இந்த லைப்ரரி பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த நூலகத்தை பற்றி இது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக் நூலகம், அதாவது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நூலகம் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக அறிவீங்க. 1981 இந்த லைப்ரரி கம்ப்ளீட்டாக பர்ன் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அதை ரீபில்ட் பண்ணாங்க. இப்போ யாழ்ப்பாணம் ஜாஃப்னால தான் இருக்கும். வாங்க லைப்ரரியை போய் பார்க்கலாம். இங்கே நீங்கள் லைப்ரரிக்குள்ளே வந்தோன்னா அழகாக ஒரு திருவள்ளுவர் சிலை ஒன்று நீங்கள் பார்க்கலாம். இங்கே அழகாக எழுதியிருக்காங்க. உங்களுக்கு பிடித்தமான தொழில் எதுவென்று பிள்ளைகள் கால் மார்க்ஸிடம் கேட்டபோது புத்தகம் படித்தல் என்று கூறினார். அதுவே வாசிப்பின் மகத்துவம். வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை சுவாசிப்போம், நூலகத்தில் பிரவேசிப்போம். வாங்க. நம்ம இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கோம். யாழ்ப்பாணத்தின் ரயில் நிலையம். நம்ம ரயில் நிலையம்னு நம்ம ஊரில் சொல்கிறோம். இங்கே அழகாக எழுதியிருக்காங்க புகையிரத நிலையம். இந்த ஜாஃப்னா ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா 1902 திறந்துருக்காங்க. அதற்கப்புறம் 1990 திரும்ப மூடிட்டாங்க. ஏன்னா இங்கே நிறைய போர்லாம் நடந்ததுனால உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். திரும்ப போர்லாம் முடிவடைந்த பின்னர் 2014 திரும்ப திறந்துருக்காங்க இந்த ஜாஃப்னா ரயில் நிலையம் இல்லை யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தை. இங்கே பக்கத்தில் நம்ம ஊர் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோலாம் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஆட்டோஸ்லாம் நிறைய இருக்குது இந்த இடத்துல. ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே ஜாஃப்னாவில் இருக்கீங்க? நீங்கள் பிறந்ததுலேருந்து ஜாஃப்னா தான். பிறந்ததுலேருந்தே ஜாஃப்னாவில் தான் இருக்கீங்க. ஓகே ஓகே கூல். இங்கே தான் ஆட்டோ ஓட்டுறீங்க. நிறையா ட்ரெயின்லாம் வருதா எப்படி? இப்போ ஜாஃப்னாலேருந்து கொழும்புக்கு இப்போ 2 ட்ரெயின் ஓட வலிக்கிட்டு இருக்கு. அதுவும் இப்போ தொடர்ச்சியாக இல்லை. அதுவும் இப்போ நாளைக்கு தான் அது முடிவு தெரியும்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு 20 வருஷமா ஸ்டேஷனே இல்லை. 2014 தொடங்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. இந்த ரயில்வே ட்ராக் பிரச்சனையால எல்லாம் ஒரு இப்போ 1 இயர் நிப்பாட்டி வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் ஆயிருக்கு. இப்போ ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ இந்தியாவில இருந்துலாம் நிறைய பேர் வராங்களா ஜாஃப்னாக்கு? நேற்றெல்லாம் நான் ஒரு இந்தியன்ஸ் ஃபேமிலியே கொண்டு பலாலி ஏர்போர்ட்ல இறக்கிட்டு வந்தேன். ட்ரெயின்ல ஆக்கலை அங்கே சென்னைக்கு போகிறதுக்கு. நேற்று நானும் ஏர்போர்ட்டில் தான் வந்தேன். ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஆக்சுவலாக இறங்கி டக்குன்னு வெளில வந்துட்டோம். அங்கேயே எல்லாமே இருந்தது, நல்லா தான் இருந்தது. இங்கே எப்படின்னா இருக்குது இப்போ ஜாஃப்னா இப்போ நல்லா ஓரளவுக்கு வளர்ந்து வருது அப்படின்றாங்க. எப்படி இருக்கு? இப்போ நல்ல டெவலப்மெண்ட். ஆனால் நீங்கள் ஃபுல்லுமே இங்கே ஆட்டோ தான் ஓட்டுறீங்க? ஃபுல்லுமே ஆட்டோ தான். ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குன்றீங்க இங்கே ஆட்டோ ஓட்டும் போது? நாளைக்கு நாங்கள் முதல்ல ஓட வலிக்கிற மாதிரி ஓடினா ஒரு 3000-4000 உழைப்போம். இப்போ கொஞ்சம் குறைவு. ஒரு நாளைக்கு 1000 உழைக்கிறது கஷ்டமா இருக்கு. 1000 உழைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுன்றீங்க? இன்னும் நிறைய வளமையா ஓட விடுற மாதிரி ரெயினோ ஓட விடணும். அதான் பிரச்சனை. இன்னும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்களும். ட்ரெயின் ஓட வலிக்கிட்ட அப்புறம் டூரிஸ்ட் வருவாங்க. வந்த அப்புறம் நாங்களும் உழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதுதான்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆட்டோஸ்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ சில ஆட்டோ அண்ணாக்களோட பேசணும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி. யா, ஸோ இப்போ வாங்க புகையிரத நிலையத்திற்கு செல்லலாம். யாழ்ப்பாணம் புகையிரத நிலையம் இல்லை ஜாஃப்னா புகையிரத நிலையம், ஜாஃப்னா ரயில்வே ஸ்டேஷன். வாங்க அப்படியே போகலாம். ஸோ இப்போ நம்ம கூட 2 பயணிகள் இருக்காங்க இங்கே ஜாஃப்னாவில். ஸோ அவங்களோடையும் பேசுகிறோம். கைஸ், தேங்க்யூ. வேர் ஆர் யூ ஃப்ரம்? France. France? Yes, France. Okay, very nice. So, is this your first time to Sri Lanka? Yes, that's the first time, but we live here now. Oh, you live here? Since 2 months. 2 months. Oh, you have been living here for 2 months? Yeah, No, but traveling around the country. Around the country? For 2 years. Oh, so you're living in Sri Lanka for 2 years? Yeah. Oh, that's amazing. இவங்க ஸ்ரீலங்காவில் ஒரு 2 வருஷமா இங்கேயே இருக்காங்களா? So how long have you been in Jaffna? 1 week? Yes. 1 week. So where are you heading to? Negombo. 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 So I think I need to learn the places from you guys, because I'm not very familiar. This is my actually second day here in Jaffna. So yeah. So how do you like Jaffna, and what do you think about Sri Lanka? About Sri Lanka, it's an amazing country. We love food in Sri Lanka. We love people also. Yes. Yeah, very Okay. kind of people. Very kind people. Yeah. And what about Jaffna? You like the Tamil culture and everything here? Yeah, of course, it's very different from the rest of Sri Lanka. It's more urban, more activities. Oh, more activity in Jaffna? Yeah, but we were there for Diwali, so Yeah. many people in the street and in the shops. So, because just before we were in Anuradhapura, Oh, it Anuradha. was really quiet compared to Jaffna. Yeah. So a lot of people tell about Anuradhapura. What is that? Where is that actually? In the middle of Sri Lanka. Middle of Sri Lanka. Yeah. So what did you guys see in Jaffna? You're done with Jaffna? You're going back now? Or We have seen many temples. temples? Yeah. The Nallur temple? Yeah. Okay, yeah. But that was not a preference. We prefer a small temple. Small it was temples, yeah. more intimate. Yeah. Oh, okay. And cool. we liked it very much. Okay. Yeah. And what's your name? Joffrey. Jeffrey, and you? Stelina. Stedina. Yeah. Okay, thank you. Yeah. All right, Nandri. Yeah. So அழகா நன்றி சொல்றாங்க. Maybe one more time you can say, You want to say? Nandri. Nandri. Okay. ஸோ அகேன் நம்ம ஊர் மாதிரி ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது, பட் ரொம்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்குன்னே கூட சொல்லலாம். What brought you to Jaffna? We wanted to discover the north, of course, and it was a very, very, very nice surprise thanks to our friend. We've been to the peninsula and we've discovered so many nice places. So I tell to the tourists, if they want to come here, they have to come here. Okay. You have to come to Jaffna. Jaffna கண்டிப்பா வாங்கன்றாங்க. Yes, Jaffna is really Jaffna is very good. Nice. Jaffna is very good. Okay. அண்ணா உங்க பேர் என்னண்ணா? இப்படி வாங்கண்ணா. ஸோ உங்க பேர் சிவா. ஓகே, நிறைய டூரிஸ்ட்லாம் கொண்டு வரீங்க இங்க. நிறைய பேர் வராங்களா? நிறைய பேர் வராங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் குறைவு தான். ரெண்டாலும் யாழ்ப்பாணத்துக்கு வாராக்கள் வந்து ஜஃப்னா பார்த்த பிறகு மற்றாக்களுக்கு சொல்றது நீங்க கட்டாயம் ஜஃப்னா போங்க, யாழ்ப்பாணம் பார்க்கணும் அப்படின்னு. யாழ்ப்பாணம் பார்க்கணும். So why should somebody see Jaffna? Because of the history, the landscape. It's very nice everywhere. It's very green. The people are so kind as well, and the historic place, of course. Yeah. And to discover the Hinduist history, Okay. and unfortunately to discover about the civil war as well, to understand a lot of things about it. So no, that's really great. அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. வடக்கினையும் தெற்கினையும் நட்பினால் இணைத்த உங்களது பயணம் இனிதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா எழுதியிருக்காங்க. வடக்கினையும் தெற்கினையும் இணைக்கும் உங்கள் பயணம் இனிதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஸ்டேஷனுக்குள்ள எழுதியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த காணொலியை பார்த்ததற்கு. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் முறை ஜாஃப்னா வருது, இல்லைனா யாழ்ப்பாணம் வருது. நம்ம இந்தியாவிலேருந்து, அதாவது சென்னையிலேருந்து ஒரு 40 நிமிஷம் தான் ஃப்ளைட்டு, 40-50 நிமிஷம் தான் ஃப்ளைட்டு. சரி வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்தேன். ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன், யாழ்ப்பாணம் புகையிரத நிலையம். நன்றி. இந்த காணொலி பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்க.